ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டைலர் சங்கீதா பேசுகிறேன். தைக்க தெரியும், ஆனால் என்னால் மிஷினில் உட்கார முடியலை. எனக்கு தைக்க சோம்பேறித்தனமாக இருக்குது. எனக்கு தைக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நேரத்தை எப்படி பணமாக மாற்றலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் வாழ்க்கையில் நேரத்தை எப்படி பணமாக மாற்றிட்டுருக்குங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் காலையில் பசங்களை ஸ்கூல் கிளப்பிட்டு என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கரெக்டாக 10 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு சமையல், மதியானம் சமையல், வீடுனா எவ்வளோ வேலை இருக்கும், எல்லா வேலையும் காலையில் 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நான் தைக்கிற இடத்துக்கு வந்துடுவேன். கொஞ்சம் தூரம் தான் என் வீட்டிலேருந்து தைக்கிற இடம், ஒரு 5 நிமிஷம் நடக்கிற தூரம்தான். வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ், ஒரு சதா ப்ளவுஸ் கரெக்டாக 10 மணிக்கு மிஷினில் உட்காருவேன். 12 மணிக்குள்ளே இந்த 2 ப்ளவுஸையும் நான் தைச்சிருவேன். எங்கள் ஏரியாவில் ஒரு சதா ப்ளவுஸோட ரேட்டு 150 ரூபா தான். லைனிங் ப்ளவுஸோட ரேட்டு வந்து 350 ரூபா. லைனிங் நான் போட்டுக்கிருவேன், அதனால் 350 ரூபா. அப்போ நான் இந்த தச்சிருக்க ரெண்டுக்குமே அந்த காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே 500 ரூபா சம்பாரிச்சிருவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு, சாப்பிட்றது, மதியானம் சாப்பாடு, குட்டியாக ஒரு தூக்கம் போடுவேன். மற்ற வேலைகள், கடைக்கு போய் எதுவும் ஜாமான் வாங்கணும்னா வாங்குவேன். இந்த மாதிரி வேலைகளை அந்த 2 மணி நேரம் என்னோடய ரெஸ்ட்டுக்காக நான் ஒதுக்கிடுவேன். கரெக்டாக 2 மணிக்கு மறுபடியும் மிஷினில் உட்காருவேன். மறுபடியும் ஒரு சதா ப்ளவுஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படி 2 ப்ளவுஸ் நான் தைச்சிட்டேன்னா பசங்க 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த 2 to 4 மணிக்குள்ளே நான் ஒரு 500 ரூபா சம்பாரிச்சிருவேன். ஒரு நாளைக்கு என்னோடய வருமானம் 1000 ரூபா. இதுவே மாதம் நான் தைச்சேன்னா 30,000 ரூபா வருமானம். வீட்டில் இருந்து நம்ம பசங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு மிச்சமாக இருக்க நேரத்தை பயன்படுத்தினாலே மாதம் 30,000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். உண்மையா இல்லையா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். யாராவது நமக்கு 100 ரூபாயை சும்மா தருவாங்களா? கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கான முயற்சி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம். நம்ம கஷ்டம், என்னால் முடியலை, எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது அப்படின்னு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களால் முடியாது தான். என்னால் முடியும், நான் செய்வேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களை வலிமையானவர்களாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இதுதான் 100க்கு 100 உண்மை. வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க, ஆனால் அதுக்கு நம்மளோட முயற்சியும் மன வலிமையும் தான் வேணும். இன்னொன்று, இந்த 1000 ரூபா ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அது போக இடையில நமக்கு சாரீ ஓரம், நைட்டி ஆல்ட்ரேஷன், சுடிதார் பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கஸ்டமர் இடையில வரும்போது உதிரி வருமானங்கள் நமக்கு 100-200 கிடைக்கும். அதை எப்படி சேமிக்கலாம்? இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சிடலாம், ஆனால் அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் ஒரு 500 ரூபா தர்றாங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா 500 ரூபாயை 200 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு 300 ரூபாயை சேமிப்புக்கு வச்சுருவேன். அந்த சேமிப்பை நான் வீட்டில் வைக்க மாட்டேன். என்னோடய வீடு பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸுக்கு இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த 300 ரூபா பணத்தை அன்னன்னைக்கு என்ன வருமானமோ அதை நான் போட்டுக்கிட்டே வருவேன். என்னோடய வீட்டு தேவைகள், குழந்தைகளோட செலவுகள் எல்லாமே ஒரு சைடு பூர்த்தியாகும், ஒரு சைடு என்னோடய சேமிப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நான் என்னோடய வருமானத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டில் எத்தனோ தடவை காசை வச்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னால் அதை சேர்த்து வச்சு ஒரு தொகையாக என்னால் எடுக்க முடியலை. அதனால் நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, எங்கள் ஊர்லேயே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ். அதனால் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் 1000 ரூபா தர்றாங்கன்னா அதில் 1000 ரூபாயில் 500 ரூபாயை நான் பிரித்து வைக்க மாட்டேன். ஒரு 700 ரூபா சேவிங்ஸுக்கு போட்டுட்டு 300 ரூபாயை வீட்டு செலவுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரு கஸ்டமர் 100 ரூபா தான் கொண்டாந்து தர்றாங்கன்னா அந்த 100 ரூபாயில் நான் என்ன பண்ணுவேன்னா அதில்
3% நான் வீட்டுக்குன்னு ஒதுக்கிட்டு, அதாவது 30 ரூபா, இப்போ 100 ரூபா தரக, 100 ரூபான்னு கூட நம்ம சொல்ல வேணாம், ஒரு 200 ரூபா 300 ரூபா வச்சுக்கிறோம். இப்போ 300 ரூபா தரகனா 100 ரூபாயை எடுத்து வச்சுட்டு 200 ரூபாயை நான் சேவிங்ஸ்க்கு வச்சுருவேன். இப்படி சேர்க்கும்போது 100 ரூபா தான் நம்ம கையில் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம குடும்பம் பண்ணணுங்கிற ஒரு கட்டுப்பாடும் நமக்குள்ளே வந்துடும். 200 ரூபாயை நம்ம சேர்த்து வச்சுருக்கோங்கிற ஒரு உற்சாகமும் வரும். நான் என்னோட